வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோல சற்று முன் தமிழக அரசு இளநிலை உதவியாளருக்கான வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் டீடைலா நம்ம வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் ரீசெண்டா என்ன கேட்டிருந்தீங்க, ஒரு 10th பாஸ்க்கு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் நிரந்தரமான அரசு வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க. உங்க எல்லாருக்குமான நோட்டிபிகேஷன் தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். மினிமம் கல்வி தகுதி அப்படின்னா 10th நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா எல்லாருமே எலிஜிபிள் தாங்க அப்ளை பண்ண முடியும். அதை தாண்டி ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 10th பாஸ் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2150 காலி பணியிடங்கள் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டகரியில ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, இளநிலை உதவியாளர். அந்த கேட்டகரியில தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. அது நீங்க நல்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அங்கேயே உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க வந்து வேலை வாங்கிக்கலாம். ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இந்த இளநிலை உதவியாளர் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதை நம்ம வந்து பார்த்தலாம். சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப சம்பளமே ஒரு 10th பாஸ்க்கு 25,000 உங்களுடைய முதல் மாத சம்பளமாக இருக்கும். அதுல இருந்து சேலரி இன்கிரிமெண்டா 81,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். பிளஸ் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸும் உங்களுக்கு இருக்கும். டிஏன்னு சொல்லுவாங்க டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாபை தாண்டி அடிஷனல் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஏஜ் லிமிட் அப்படின்னா மினிமம் 18 சொல்லிட்டீங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. அதாவது 59 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் எப்ப இருக்கும் அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட தமிழ்நாடு கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் உங்க போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் வேகன்சிஸ்னே சொல்லலாம். இந்த வருஷத்தோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வேகன்சிஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். 2150 கிட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. சோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் சொன்னீங்க. அதுக்கு மேல படிச்சவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி, 10th முடிச்ச ஐடிஐ, 12th டிப்ளமோ, டிகிரி, பிஜி வரைக்கும் முடிச்ச கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, என்கிட்ட எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நான் ஃப்ரெஷரா இருக்கேன், இப்பதான் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். காலேஜ் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் இந்த ஜாப் நேச்சர் எனக்கு ஓகே அப்படின்னா தாராளமா நீங்களும் அப்ளை பண்ணலாம். சோ இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே மினிமம் 10th பாஸ் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து சூட் ஆகும். தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க எல்லாம் யார் கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சோ இப்ப நோட்டிபிகேஷன் தெளிவா பாத்தலாங்க. எல்லாமே தமிழ்ல தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 24ஆம் தேதி நைட் 11:59 இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ வேணுமா அப்படிங்கறதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவே நான் வந்து எப்படி டீடைலா அப்ளை பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்றேன். சோ நீங்க ஏதாவது அப்ளிகேஷன்ல தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை திருத்தம் பண்ற கரெக்ஷன் பண்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 29ஆம் தேதி இருந்து 31ஆம் தேதி மே மாதம் வந்து ஒரு 2 நாள், மே கடைசியில 2 நாள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்றதுக்கும் டைமிங் கொடுக்குறாங்க. எப்படி எக்ஸாமினேஷன் வச்சு தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. உங்களுக்கு வந்து இன்டர்வியூ தான் கிடையாது. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுல நீங்க இருக்கிற மார்க் பேஸ் பண்ணி மட்டும் தான் அவங்க கேண்டிடேட்ஸே வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே அலாட் பண்றாங்க. இன்டர்வியூ இந்த ஜாப்ல கிடையவே கிடையாது. அந்த எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 12ஆம் தேதி உங்களுக்கு வந்து நடக்கும். காலையில 9:30 மணி இருந்து 12:30 மணிக்குள்ள உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இது எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க ஒன்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதோட பேட்டர்ன் எல்லாமே நம்ம வந்து பார்த்தலாம். சோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இளநிலை உதவியாளர். இங்க பாத்தீங்க அப்படின்னாலே எல்லாமே இளநிலை உதவியாளர், இளநிலை வருவாய் ஆய்வாளர், இளநிலை உதவியாளர், இளநிலை செயல் பணியாளர் கேட்டகரியில ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அதுல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது இதோட போஸ்ட் கோடுங்க. இங்க வந்து வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இளநிலை உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 1621 வேகன்சிஸ் தமிழ்நாடு அமைச்சு பணி மற்றும் நீதி அமைச்சு பணியில வந்து கொடுத்திருக்காங்க.
இதே வந்து இளநிலை உதவியாளர்ல தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்துல ஒரு 6 வேகன்சிஸ், தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்துல ஒரு 5 வேகன்சிஸ், தமிழ்நாடு அமைச்சு பணியில வந்து பார்த்தோம் அப்படின்னா 46 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் கேட்டகரியில 239 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது போக வந்து தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திலையும் தொழிலாளர் கல்வி நிலையத்திலையும் வேகன்சிஸ். இது எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் வேகன்சிஸ். தமிழ்நாட்டுல வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இதற்கான ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு வேகன்சிஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருவோம். அதிகமான வேகன்சிஸ் 1621 வேகன்சிஸ் கிட்ட இருக்கு. இந்த வேகன்சிஸ் மட்டும் தான் இருக்கா, இதை தாண்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டியும் கொடுத்திருக்காங்க. நேர்முக எழுத்தர், உதவியாளர், கள உதவியாளர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் கேட்டகரி, டிரைவிங் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கூட அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 35 வேகன்சிஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்களுக்காகவும், வனக்காப்பாளர் கேட்டகரி ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் வாட்சர், டிரைவிங் லைசன்ஸோட அப்ளை பண்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துல நேர்முக எழுத்தர் கேட்டகரியில வேகன்சிஸ் ஒரு 2 வேகன்சிஸ் இருக்கு. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல ஒரு 54 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இளநிலை உதவியாளர் தாண்டி கள உதவியாளர் அண்ட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயும் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. சோ நான் வந்து டைப்பிங் முடிச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைப்பிங் முடிச்ச கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தட்டச்சர் கேட்டகரியில வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 1099 வேகன்சிஸ் கிட்டத்தட்ட ஒரு டைப்பிங் முடிச்ச கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஒரு 1100 வேகன்சிஸ் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இளநிலை உதவியாளருக்கு 10th பாஸ் அப்படின்னா அதுல ஒரு 2100 வேகன்சிஸ் இருக்கு. தட்டச்சர் கேட்டகரியில ஒரு 1100 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் கேட்டகரி, அதாவது ஸ்டெனோகிராஃபின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்டெனோ நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, சுருக்கெழுத்து தட்டச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கானா உங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. ஒரு 335 வேகன்சிஸ் கிட்ட நீதி அமைச்சு பணியில வந்து கொடுத்திருக்காங்க. அது போக தொழிலாளர் கல்வி நிலையம், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு கழகம், சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல ஒரு 25 வேகன்சிஸ் கிட்ட அவங்க வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத்தனை வேகன்சிஸ் இருக்கு. அதுல எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி மீட் ஆகுதோ அதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வச்சு தான் எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. தமிழ் வந்து தகுதி தேர்வாகும், அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா மதிப்பீட்டு தேர்வாகவும் கன்சிடர் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜஸ்ட் வந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கரெக்ட் கொஸ்டின்ஸ்க்கும் 1.5 மார்க் உங்களுக்கு வந்து இருக்கும். சோ அப்ப 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு 150 மார்க் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுல நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் தமிழ்ல வந்து 40 மார்க் நீங்க வந்து எடுத்தே ஆகணும். குறைந்தபட்சம் அதான் வந்து தகுதி தேர்வு. மற்றும் மதிப்பீட்டு தேர்வுனா ஹையஸ்ட் எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு அலாட் ஆகும். பொது அறிவுல 75 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கப்படும். திறன் அறிவு மற்றும் அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து இருக்க போது. எல்லாமே 10th லெவல் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சோ இதுல 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் 150 மார்க். சோ மொத்தம் உங்களுக்கு வந்து டோட்டலா 200 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. எவ்வளவு மார்க் இருக்க போகுது 200 கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க்னா 300 மார்க்குக்கு நீங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. கிளியருங்களா? சோ எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. குறைந்தபட்ச மதிப்பெண் நான் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 90 மார்க். இந்த 300க்கு நீங்க எவ்வளவு எடுக்கணும் 90 எடுத்தாதான் உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் போய் செக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ரிசல்ட்டும் ஆன்லைன்லயே தான் விடுவாங்க. ஜஸ்ட் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நம்ம வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி செக் பண்ணும்போது நீங்க 90க்கு மேல மார்க் எடுத்தா மட்டும்தான் உங்களுடைய ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். அதான் மினிமம் மார்க்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த 300க்கு எவ்வளவு எடுத்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 270 நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா 270 பிளஸ் அப்படின்னா உங்களுக்கு தாராளமா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து டாப் லெவல் போஸ்டிங் வந்து கிடைக்கணும். அப்படின்னா 270 நீங்க வந்து எடுக்கணும். கம்மியா எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 260 எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாப் வந்து கிடைக்கும். உங்க ஏரியால பேச போஸ்டிங்னா 270 நீங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் பண்ணா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பை.